ஸ்தோத்திரம். சதா காலங்களில் நீர் பெரியவர். நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாம் தேசம் எழுதி நிற்போம். எழுதி நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருள்வாராக, அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் செய்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, நன்றி. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் உன்னத நாமத்தினால் உடைய சமூகத்தில் என்று ஜெபிக்கிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் எங்கள் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்த மகா உன்னத கிருபைக்காய் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியமும் அன்பும் உடைய தயவும் என்றென்றைக்கும் மாறாமல் இருக்கிறவைகளாய் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீரே எங்கள் பரிகாரியான கர்த்தர். எங்களை குணமாக்கும்படியாக நீர் சிலுவையிலே எல்லா நோயையும் உண்மையிலே சுமந்தீரே கர்த்தாவே. இதை நினைத்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை பாட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கும் போது கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். இந்த நாளிலே உம்மை பாடிக்கொண்டிருக்கும் போதே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சரித்த சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் உன்னத நாமத்தினாலே நாங்கள் தூய ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்திய ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, உதவி செய்வீராக. உமக்கே துதி கனத்தி மகிமையை நாங்கள் ஏறெடுக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு பகுதியில் ஜீவன் காணப்படட்டும். இயேசுவின் உன்னத நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். உட்கார்ந்து கர்த்தரை பாடி ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். சொல்லுவோம், கர்த்தரை தூக்கி எடுத்தார். ஆமென். பாவத்திலிருந்து சாபங்களில் எல்லா தீமையிலும் கர்த்தரை தூக்கி எடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். பாடுவோம், கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரித்து மகிழ்வோம். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். தம் கரத்தை நீட்டி. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. மீண்டுமாய், ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார். கரத்தை நீட்டி. ஓ தேவனுக்கு மகிமை. Oh glory to God, He has lifted me up, He has lifted me up. I know He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. Oh glory to God, He has lifted me up, He's lifted me up. I know He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I
மாறாதவரே 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 இன்ப இயேசு கிறிஸ்து மாறாதவரே நேர்த்தியமாய் இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 இன்ப இயேசு கிறிஸ்து மாறாதவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 இன்ப இயேசு கிறிஸ்து மாறாதவரே. கரங்களை இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. ஆமென். சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அவர் மாறாதவர்னா அவர் வார்த்தைகளும் மாறாது. சொல்றார், நான் உன் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறேன், வியாதியை உன்னை விட்டு விலகுகிறேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறேன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? அது மாறாத வார்த்தை. அது 1000 ஆண்டு ஆனாலும் என்ன, 10,000 ஆண்டு ஆனாலும் என்ன, யுக யுகத்துக்கும் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். இந்த வார்த்தையை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். சொல்லுவோம், இயேசுவே என் பரிகாரி, ஜீவிய நாளெல்லாம் வாழ்நாள் முழுவதும் காலகாலமும் அவர்தான் நமக்கு பரிகாரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி. ஜீசஸ் இஸ் மை ஹீலர். பாடுவோம், உயர்த்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பாடுவோம், சொல்வோம் எல்லாரும். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம்
வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதா. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதா. ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அழுதினம் ஆசீர்வதிப்பார். அழுதினம் வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும், அப்பத்தையும் தண்ணீரையும் அழுதினம் ஆசீர்வதிப்பார். அழுதினம் வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். விசுவாசித்து சொல்வோம் எல்லாரும். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக சொல்வோம். எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார். என் ஜீவிய காலங்கள் எல்லாம் சொல்வோம். இயேசு, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார். என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள்
என் பரிகாரி. ஒவ்வொரு நாளும் அவர்தான் நமக்கு பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எழுதுகிற படம் இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. மீதுமா இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தார். செவிகளை நீ திறந்து விட்டீர் செய்வோம். இந்த புவிதலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதலிலே பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 உள்ளதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்வோம். உள்ளதத்தில் எங்கள் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூதலிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. நம்மை தேடி வந்து மீட்டவரே. நம்மை தேடி வந்து எம்மை தேடி வந்து மீட்டவரே. உலகளை சொல்ல வேணும். ஐயா வாழ்க
ஹalleluya. அவர் வாழ்க. மரித்து போகிற மனுஷர்களுக்கெல்லாம் வாழ்க வாழ்க கோஷம் போடுறாங்க. இவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ராஜா, ஏக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணுகிறவர், அண்ட சராசரத்தையும் உண்டாக்கி அதன் மேல் அதிகாரம் செலுத்துகிறவராய் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ராஜா இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் இருக்க முடியாது. We are called to worship. We are called to praise and worship the Most High God, who is the King of Kings and the Lord of Lords. ஆராதிக்கிற தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து ஒரு அடிமையா இந்த பூமிக்கு நம்மை மீட்க வந்தார். நம்மை மீட்க வந்த தேவனை ஆராதிக்கும் போது சிலுவை நினைத்து பார்க்கணும், அவருடைய தியாக மரணத்தை நினைத்து பார்க்கணும், அவர் நமக்காய்ப்பட்ட உபத்திரவங்கள், துயரங்கள், சொல்லி முடியாத வேதனைகள், இதெல்லாம் நினைத்து பார்க்கும் போது சொல்லுகிறேன், நிச்சயமாய் இதன் வழியாய் நமக்கு சுகம் உண்டாகும். இயேசுடைய வியாகுலத்துக்குள்ளதான் நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது. அவருடைய பாடுகளுக்குள்ளதான் சுகம் அடங்கி இருக்கிறது. வில்லின்று மண்ணில் வந்து பாதை காட்டவே சிலுவை ஏந்தினீரே, சாவை வென்றவரே, சாவை வென்றவரே, உயர்த்துவே. நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவே, நீரன் வாழ்வில் இருப்பதால் என்னை மீட்க வந்ததால் உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடிடுவே, வாழ்வில் இருப்பதால் என்னை மீட்க வந்ததால் வெல்லின்று மண்ணில் வந்தி பாதை காட்டவே சிலுவை ஏந்தினீரே, சாவை வென்றவரே, உயிர் தேர்ந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. விண்ணின்று மண்ணில் வந்தி பாதை காட்டவே சிலுவை ஏந்தினீரே, சாவை வென்றவரே, உயிர் தேர்ந்தவரே, சாவை வென்றவரே, சாவை வென்றவரே, உயிர் தேர்ந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவே, நீரன் வாழ்வில் இருப்பதால்
சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. சொல்லுவோம், சாவை வென்றவரே, சாவை வென்றவரே. சொல்லுவோம், நோயை வென்றவரே, நோயை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. நோயை வென்றவரே, நோயை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. நோயை வென்றவரே, நோயை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. விண்ணின்று மண்ணில் வந்தே, பாதை காத்தரே, சிலுவை ஏந்தினீரே. நோயை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. சாவை வென்றவரே. நோயை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நோயையும் சாவையும் பேயும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, எங்களுடைய துதி ஆராதனை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து பாடின ஒவ்வொரு வார்த்தையில் நீர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய செவிகள் கேட்க நாங்கள் சொன்ன பிரகாரமாகவே நீர் செய்வீராக. மீட்பெரும் இரட்சகர்கள் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. சர்வ் பண்ணுங்க, கப்பையும் பிரெட்டையும் சர்வ் பண்ணுங்க. நாம் பெற்றுக்கொள்வோம் திருவிருந்து பாத்திரத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொள்வோம். நாம் தியானிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். The book of prophet Isaiah, chapter 53, verse 4 and 5. வசனம் 4-5 ஆகிய வசனங்கள். எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்வோம். பெற்ற பின்பு சேர்ந்து வாசிப்போம், சேர்ந்து தியானம் பண்ணுவோம். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் இப்போது தியானம் செய்ய போகிறோம். தியானம் என்கிற பதத்திற்கு எபிரேய மொழியில் டாகா, எல்லாரும் சொல்லுவோம் டாகா. இப்படி ஸ்பெல்லிங் இருக்கு, ஆனால் ப்ரொனன்சியேஷன் ஹாகா அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் சொல்லுவோம் ஹாகா. ஹாகா என்ற அர்த்தத்திற்கு பாண்டரிங், கீப் ஆன் பாண்டரிங். ஒரு மாடு எப்படி அசை போடுமோ அது பேர் மாஸ்டிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தொடர்ந்து அசை போடுவது போல, அது நினைத்து கொண்டிருக்கிறது போல அங்க சொல்ற அந்த பதம் அதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. என் வசனத்தை இரவும் பகலும் அவன் தியானிக்கிறான். அந்த தியானம் என்கிற பதத்திற்கு ஹாகா என்கிற பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹாகா என்றால் அதை அசை போடுவது, அதை குறித்து நினைத்து கொண்டே இருப்பது. இப்போ நாம் என்ன பண்ண போறோம்? அவர் நினைக்க போகிறோம், நாம் ஹாகா பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயாக்கு தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய
துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். திரும்பி இந்த வசனத்தை சொல்லுவோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதை நினைச்சு பார்க்கணும் பாருங்க. வாழ்நாளில் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் மீறி இருக்கோம். ஒரு மீறுதலுக்கான பனிஷ்மெண்ட்டை இயேசு சுமந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும் இல்லை, பூமி செஞ்ச அனைத்து பாவத்திற்கான மீறுதலுக்கான அந்த பனிஷ்மெண்ட் அவர் சுமந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், இயேசுவின் மேல் வந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எனக்கு ஷலோமை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஷலோம் என்கிற பதத்திற்கு அதில் 8-9 மீனிங்ஸ் இருக்கு. ப்ரிசர்வேஷன், ப்ரொடெக்ஷன், பீஸ்ஃபுல்னஸ். தமிழில் சொல்லணும்னா மனம் ஃபுல்லாக சமாதானமாக இருக்குன்றாரு. உனக்கு பாதுகாப்பு நிச்சயங்கிறாரு. நான் உன்னை பராமரிக்கிறேங்கிறார். 9 வார்த்தைகள் இருக்கு. எனக்கு இப்போ 3 தான் ஞாபகம் வருதான் சொல்ல முடியுது. ப்ரிசர்வேஷன், ப்ரொடெக்ஷன், செல்வா, ட்ராங்குவிலிட்டி, மனம் அப்படியே அமைதியாக இருக்குமா. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் போது அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார் என்று நாம் அவரை தியானிக்கும் போது கர்த்தர் சொல்றார் நமக்கு சமாதானம் சொல்றாரு. எல்லாரும் அப்பத்தை உயர்த்தி பிடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இது இயேசுவின் சரீரம். இது மெய்யாகவே இயேசு என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய பிணிகளை, என்னுடைய எல்லா வழிகளையும் அவர் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள தழும்புகளால் நான் சுகமடைகிறேன். அன்றைக்கு ஒரு ஸ்திரீ இயேசுவின் சட்டையை தொட்டதினால் சுகமடைந்தது போல இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய சரீரத்தை புசிக்கிற எனக்கு நிச்சயமான சுகம் உண்டாகும். இது இயேசுவின் சரீரம். புசிப்போம் சர்ச். நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு சுகம் உண்டு என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், விசுவாசத்துடன் சொல்ல முடியும், இன்றைக்கு நமக்கும் சுகம் உண்டு. நினைச்சு பார்ப்போம். அவர் நமக்காக பர்சனல் டைம் திருவிருந்து என்பது ஏதோ ரிச்சுவல் கிடையாது, இல்லை கூட்டமாக சேர்ந்து எடுக்கிறது கிடையாது. இட்ஸ் a personal time with God, coming in union with Christ. That's what mean as communion. Communion என்ற அர்த்தத்திற்கு coming in union with Christ. கிறிஸ்துவின் சிலுவையோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ரத்தத்தை உயர்த்தி பிடிப்போம். சொல்லுவோம். இது இயேசுவின் ரத்தம். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய நோய்களுக்காக, என்னுடைய தரித்திரத்திற்காக, என்னுடைய பிணிக்காக, என்னுடைய பற்றாக்குறைக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். நான் ஃப்ரீயா கிடைச்சவன் கிடையாது, நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம், அவருக்கு நான் ரொம்ப முக்கியம், எனக்கு அவரு ரொம்ப முக்கியம். பானம் பண்ணுவோம் சர்ச். இது இயேசுவின் ரத்தம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அன்பு குமாரன் இயேசு நாமத்தினாலே உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி, யோவான் 6 நாங்கள் வாசிக்கிறபடி, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் இந்த வசனத்தை நீர் சொன்னதாக விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிற பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை நீர் செய்ய கர்த்தாவே, நீர் கடமை உள்ளவராக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் அப்படியே பிடித்துக் கொள்கிற கர்த்தாவே, நாங்கள் இயேசுவாலே பிழைப்போம். இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள், ஒவ்வொரு செல்ஸ் கர்த்தாவே, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் உம்மாலே பிழைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கூடி வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே எல்லா பலவீனங்களும் நீ கர்த்தாவே பலனாய் நீ மாற்றி போடுவீராக கர்த்தாவே. எல்லா சுகவீனத்தையும் நீ சுகமாய் மாற்றி போடுவீராக கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தர் எங்களுக்காக செய்த சிலுவையில் செய்த எல்லா செய்கைகளையும் நாங்கள் விவரிப்போம் கர்த்தாவே. நாங்கள் சடுதியில் மரிப்பதல்ல கர்த்தாவே, நாங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் உம்முடைய தழும்புகளால், நீர் கொண்ட தழும்புகளால் நீர் சுகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கப்ஸ்ல கலெக்ட் பண்ணிருங்க. சேர்ந்து சொல்லுவோம், இயேசு மாறாதவர். பிரைஸ் காட். பல வாரங்களாய் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். 101 things God said about our healing. நம்முடைய சுகத்தை குறித்து தேவன் சொன்ன 101 காரியங்கள். How many things? 101. சொல்லுவோம் பாருங்க, எனக்கு ஒரு வசனம் போதும் நான் விசுவாசிக்க. அவர் யாத்திராகமம் 20:15-26 சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் நான் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் என்னுடைய பரிகாரி. அந்த வார்த்தை சொல்லப்பட்டு பல 1000 ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நிச்சயமா என்ன பண்ணலாம்? அவரை போய் நம்ம என்ன பண்ணலாம்? நம்பலாம், அவரை கேட்கலாம். சொன்னீரே ஆண்டவரே. ஒருவேளை சொன்னவர் இல்லை என்றால் யாரிடம் போய் கேட்க முடியும்? ஆனா எல்லாம் சொல்லுவோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளும் இன்றைக்கும் வல்லமை மிக்கதாய், ஜீவன் மிக்கதாய் இருக்கிறது. சொல்லுவோம், கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகள். ஆமென். சில வசனங்களை இந்த நாளில் வேகமாக பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 காரியங்களை பார்த்தோம் என்று நினைக்கிறேன். கடைசியாய் நாம் பார்த்தோம், நம்முடைய கர்த்தர் நம்மேல் வைத்த நேசத்தால் நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இது எங்கே படிக்கிறோம் பாருங்க. உபாகமம் 23:5 நெகேமியா 13:2 இருந்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சொல்லுவோம், தேவன் என் மேல் கோபமாய் இல்லை, தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஒரு வாசிப்போம், நெகேமியா 23 மணிக்கவும் டியூட்ரானமி உபாகமம் 23:5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், எல்லாம் சேர்த்து சொல்லும், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால். படிப்போம், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை, ஆமென், கடலதை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எல்லா சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன பண்ணாரா? மாற்றிட்டாரா? ஏன், எதற்கு, எப்படி? எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என் மேல் நேசமா இருக்கிறாரு, ஆமென், அவர் பாசமா இருக்கிறாரு. ஆக என்ன பண்றாரு? எல்லா சாபங்களையும் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். இப்போ வாசிப்போம். அடுத்து நாம் 10வது காரியத்தை பார்த்தோம். தேவன் எல்லா வியாதியிலிருந்தும் எல்லா பிணிகளில் இருந்தும் நம்மை ரட்சித்திருக்கிறார். உபாகமம் 28:61 28:61 வியாதிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சாபமாகிய வியாதிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:13 படிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய வியாதியிலிருந்தும் பிடிகளிலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? உபாகமம் 28 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியும் போது உண்டாக ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்தை மீறும் போது, வார்த்தையை மீறும் போது உண்டாகும் சாபங்கள் மற்ற வசனங்கள் பின்தொடர்ந்து வருகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதிலே விசேஷ விதத்திலே 28-61 பார்ப்பீர்கள் என்றால் வியாதி ஒரு சாபத்தின் அறிகுறி. சாபம் ஆளெல்லாம் சொல்லுவாங்க, என்மேல் சாபம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ சிலர் கேட்கலாம், அப்ப என் மேல இப்ப எனக்கு வியாதி இருக்குன்னா அப்ப எனக்கு மேல சாபம் இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. ஆகையால் வியாதி என்கிற அந்த சாபம் நீங்கி ஆக வேண்டும். சொல்லுங்க ஆமென். அப்ப நாம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை அறிந்து கொள்ளாவிட்டால், சிலுவையிலே இயேசு எனக்காய் இரத்தம் சிந்தினார், எனக்காய் மரித்தார், அவருடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து அதை பிடித்து கொள்ளாவிட்டால் சாபம் நம்மளை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கும். ஏனென்றால் அது மனிதர்களை விட்டு அகன்று போக அது விருப்பம் முடியாதா? இல்லை, அது மனிதரை பிடிச்சிக்கிட்டு பிசாசெல்லாம் அந்த துரத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஓடாது. அது ஈஸியாக ஓடிடும் இயேசு நாமத்தினால. அது ஈஸியாக போவதுக்கு அது ரெடியாக இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? அதாவது முதலாவது நான் தப்பா சொல்லிட்டேன், ஈஸியாக ஓடாதுன்னு இல்லை. எல்லாம் சொல்லுங்க ஈஸியாக தான் ஓடும், அது ஓடிதான் ஆகணும். ஆனால் அது ஈஸியாக விட்டு கொடுக்காது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? போகிறதுக்கு அதுக்கு விருப்பமே இருக்காது. சிலது மிரட்டும், சிலது அழுகும், கெஞ்சும். 2 நாளைக்கு இருந்துக்கிறேனே அப்படின்னு ஒன்று கேட்குது. 2 நாளைக்கு இருந்துக்கிறேனே, என்னமோ வீடு காலி பண்ண சொல்ல மாதிரி சொல்லிடணும். உனக்கு இந்த சரீரத்தில் இடமும் கிடையாது, ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது, இயேசு நாமத்தினால கெஞ்சும். இது விதவிதமா. ஒரு வாட்டி ஒரு அசுதாவி மாமா, இது மாமா மாமான்னு கூப்பிடுது. இதுக்கு நான் என்னைக்கு மாமா மாமா மாமா, இது பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது. அது இந்த மாதிரிலாம் பாருங்க, அது ஈஸியாகி தன்னை விட்டு கொடுக்காது போறதுக்கு. அது சாபம் பாருங்க, இந்த மாதிரி தான் மனுஷனை பிடிக்குது, மனுஷன் ஆட்கொள்ளணும்னு விரும்புது. ஆனால் சொல்லுகிறேன் பாருங்க, இயேசு எனக்காய் சாபமானா என்பதை நீங்கள் விசுவாசத்தை அறிக்கைப்படும் போது இயேசுவின் நாமத்தால் வியாதிகள் ஓடி போகும். சொல்லுங்க, ஓடியே ஆக வேண்டும். நியாயப்பிரமாணத்தை மீறும் போது நியாயப்பிரமாணத்தின் சாபம் அது மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் வியாதிகளும், தலைமுறை தலைமுறையாய் சாபமும் பாவம் அது தொடர்ந்து வருகிறது. ஆனால் நீங்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். உங்க பிதாக்கள், உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, வறுமை எதுவும் உங்க மேல இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டீங்க? ட்ராக்கை மாத்திட்டீங்க. எப்படி சில படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹீரோயின் தண்டவாளத்துல மாட்டிக்குவாங்க, ட்ரெயின் நேரா வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்தோ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு? ட்ரெயினை நிறுத்த முடியாது, டக்குன்னு என்ன பண்ணிடுவாரு? இந்த லீவரை மாத்தி விடுவாரு, ட்ரெயின் வேற தண்டவாளத்துல என்ன பண்ணிடும்? கிட்ட வரைக்கும் வந்து ட்ரெயின் இப்படி திரும்பிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? ரட்சகர் இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே சுவிட்சை மாத்தி போட்டீங்க. இப்ப சாபங்கள் உங்க மேல வரவே முடியாது. ஆசீர்வாதங்கள் தான் லோடா உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. திரும்ப சொல்றீங்க ஆமென், ஹல்லேலூயா. படிப்போம் உபாகமம் 33:25. உபாகமம் 33:25. உபாகமம் 33:25. படிங்க. எஸ், எல்லாம் சொல்லுவோம். என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலனும் இருக்கும். As your days, so shall your strength be. நம்முடைய நாட்களுக்கு தக்கதாய் நம்முடைய பலனும் இருக்கும். இதுல நமக்கு என்ன தெரிகிறது? நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் ஆக ஆக, வயதாக ஆக பலவீனம் வரும், முதுமை வருகிறது, சரீரத்தில் பலன் குறைகிறது. அதுதான் வேர்ல்ட் சிஸ்டம்.
உலகத்துல இப்படிதான் மக்கள் நம்புறாங்க, பச்சை இல்ல பழுத்த இல்லைன்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் எப்பொழுதுமே பச்சையாகவே இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவன் பசுமையா இருப்பான். சங்கீதம் 92 கடைசி வசனம் படிக்கிறோம், நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து, 92:15 நினைக்கிறேன், அவன் புஷ்டியும் பசுமையுமா. இங்கிலீஷ்ல போட்டு he shall be evergreen. சொல்லுங்க evergreen. evergreen forest குறித்து படிச்சிருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற மரங்கள் அவர் பாருங்க என்ன பண்ணுவோம், நம்ம வேப்ப மரம் இந்த மரம்லாம் பார்க்கும்போது அது கொட்டும், இலை பழுக்கும், அப்படியே அது கலர் சேஞ்ச் ஆகும். சில மரங்கள் இருக்கு பாருங்க, எப்பொழுதுமே பசுமையாவே இருக்குமா. சில காடுகள் அந்த மரத்தால் நிரம்பி இருக்கு, சொல்லுவாங்க எவர் கிரீன் ஃபாரஸ்ட், எப்பொழுதுமே பசுமையா இருக்கும். என்ன சொல்லுங்க, அப்பேற்பட்டவன்டா கர்த்தர் சொல்றாரு, உன் நாட்களுக்கு தக்கபடியே உன்னுடைய பலன் இருக்கும். அப்ப நாள் செல்ல செல்ல சரீரத்திலே முதுமை தலை தூக்க தூக்க கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலனும் அதிகரிக்கும். so shall be my strength. ஆமென். அப்போ 20 வயதுல உங்களுக்கு 20 யூனிட் ஸ்ட்ரெங்த்னா 80 வயதுல 80 யூனிட் ஸ்ட்ரெங்த் இருக்கும். எத்தனை சொல்றீங்க ஆமென்? அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம், 20 வயதுல 80 யூனிட் ஸ்ட்ரெங்த், 80 வயதுல 2 யூனிட் ஸ்ட்ரெங்த் தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நாட்கள் செல்ல செல்ல பலனும் ஏறிக்கொண்டே போகும். நாட்களுக்கு தக்கதாய் பலனும் இருக்கும். எல்லாம் சொல்லுவோம், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதை நான் பெற்றுக்கொள்ள என் இயேசு சிலுவையிலே சாபமானார், என் நாட்கள் என்னுடைய வயது கூட கூட என்னுடைய பலனும் கூடும். கடவுளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. 101 காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை படிக்க 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 ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 11 முடிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. ஆனால் வேக வேகமா போற விரும்பல, எல்லாவற்றையும் கொஞ்சம் நிறுத்தி அதை அசை போட்டு அதை தியானிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இப்போ நாள் செல்லுது, நரைச்ச முடி ஒண்ணு இருந்துச்சு, இப்போ 4-5 வந்துருச்சு. சில பேர் பார்த்தா கருப்பு முடி தான் 4-5 தான் இருக்கு. இப்படி நாள் செல்லுது, வயது ஆகுது, இது அதுன்னு சரீரத்துல பலவீனம் தலை தூக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வேர்ல்ட் சிஸ்டம், வேர்ல்ட்ல உலகத்துல இப்படிதான் இருக்கு காரியங்கள். ஆனால் சொல்றோம், நான் மீட்கப்பட்டவன், நான் சுத்திகரிக்கப்பட்டவன், நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவன், நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே உபாகமம் 33:25 படி என் நாட்களுக்கு ஏற்ற பலன் இருக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:3 கர்த்தர் சொல்றாரு 120 ஆண்டுகள்ன்றாரு. அப்ப 120 ஆண்டுகள் கர்த்தர் சொல்றாருன்னா 60க்கு அப்புறம் அப்படியே தள்ளாடி 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 நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு 5 பேர் இது அதுன்னு கையை தூக்கி காலை தூக்கி பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு கிடையவே கிடையாது. சொல்றோம் பாருங்க, நாங்கள் முதிர் வயதிலும் கடிதம் முஸ்லிம் பசுமையா இருப்போம். எவ்வளவு முதிர் வயதிலும் நாம தான் உதவி செய்யவே ஒழிய நாம் மற்றொரு இடத்துல இருந்து எந்த உதவியும் பெற மாட்டோம். எத்தனை சொல்றீங்க ஆமென்? ஏன் முடியாது? கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் முதிர் வயதில கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான். சொல்ல புஷ்டியாய் பசுமையாய் இருப்பானா? சும்மா வாழ வயதுல இல்ல, இளம் வயதுல இல்ல, முதிர் வயதுல. அதற்கு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய நாட்களுக்கு ஏற்றார் போல் என்னுடைய பலனும் இருக்கும். 12வது அடுத்த காரியம் எடுத்து வாசிப்போம். யோபு புத்தகம் 33வது அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனமும். அற்புதமான காரியம், ஏற்கனவே இதை நான் போதித்திருக்கிறேன். 33:24-25. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் எல்லாம் சொல்லுவோம், அப்பொழுது அவன் மாமிசம்
சொல்லுவோம். அப்பொழுது அவன் மாமிசம், அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் சொல்லுங்க ஆரோக்கியம் அடையும். சொல்லுங்க வாலிபத்தில் இருந்ததை விட சொல்லுங்க ஆரோக்கியம் அடையுமா? அவன் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். I have found a ransom for you. Your flesh shall be fresher than a child's, and you shall return to the days of your youth. இதனால உண்டாகுது பாருங்க, கர்த்தர் மேல இறங்கி நம்ம படுகொலியில இறங்காதபடிக்கு நம்ம ரட்சிப்பாராம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? மீட்கும் பொருளை அவர் கண்டுபிடித்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் தான் மீட்கும் பொருள். இயேசுதான் அந்த மீட்கும் பொருள். அவருடைய சரீரம் தான் அந்த மீட்கும் பொருள். அவருடைய ஜீவன் தான் மீட்கும் பொருள். அவருடைய ஜீவன், அவருடைய லைஃப் தான் நமக்காய் அவர் கொடுத்த ransom. அதை மிகப்பெரிய பிழை தொகையாய் கொடுத்து, ரான்சமாய் கொடுத்து கர்த்தர் உங்களுடைய என்னுடைய சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? நம்முடைய சுகத்திற்காய் தேவாதி தேவன் பே பண்ணியிருக்கிறார். தகவல் கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நாடுகளோட எடுத்துங்க, உலகம் முழுவதும் எந்த நாடுகள் எடுத்தாலும் மெடிக்கல் பில்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரொம்ப ஹியூஜ் பில்ஸ். அதெல்லாம் மருத்துவ செலவுகள்னா அது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் 100% சுகம் உண்டாச்சுன்னா பரவாயில்ல, ஆக மாட்டேங்குது. ஆனா பில்லு மட்டும் நடக்குது. ரொம்ப சுலபமா சொல்றாங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட் அப்படின்னு போயிடுறாங்க. ஆபரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களா? பேஷண்ட் உயிரோட இருந்தா தானே தெரியும். லட்சங்கள்ல தான் பேச்சே இப்போ. நான் சொல்றேன் பாருங்க, உண்மையான சுகத்தை நம்முடைய ரட்சகர் சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்காக சம்பாதித்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற நீங்கள் நானும் ஒரு பைசா மருத்துவத்திற்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேலத்தாகின்ற ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரசவத்திற்கு அவர் செலவு பண்ணதுக்கு அப்புறம் வேற எதுக்குமே செலவு பண்ணவே இல்லையா. அதுவும் ஊழியக்காரர் பாஸ்டருடைய, நல்ல ஊர் பாருங்க அந்த ஊரு, பாஸ்டருக்கு வந்து 50% கன்செஷன் கொடுத்தாராம் அந்த டாக்டர் அந்த ஊர்ல. 50% கன்செஷன் சொல்றாரு. ரொம்ப அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக சொல்றாரு, மொத்தமாவே 2 பிள்ளைகளுக்காக நான் $1.5 தான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் அவர்களுக்காக நான் மருந்துக்குன்னு அவர்களுக்காக நான் பணத்தை செலவே பண்ணல அப்படின்றார். எத்தனை பேர் சொல்றீங்க என் விசுவாசம் இதை காட்டிலும் பெரிய பெரிய அற்புதங்களை எனக்கு கொண்டு வர முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க பிள்ளைங்க ஆஸ்பத்திரிக்கே போகாம வளர வேணும்னு? கோல்டுக்கே பாருங்க பேர் வைக்கிறாங்க, காமன் கோல்டு. இல்ல சொல்லுங்க, எங்களுக்கு அது காமனே இல்லை, அது உங்களுக்கு வேணாம். காமன் கோல்டுங்க, காமனா சீசனல் ஃபீவர் அது வரும். நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, நமக்கு அது வராது. பலவீனப்பட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சீசனல் டிசீஸ், இந்த சீசனுக்கு இது, அந்த சீசனுக்கு அது. நவம்பர் டிசம்பர் மாதம் ஜனவரி இந்த மழை ஆரம்பிக்கும் போது குளிர் காலத்தில், அப்புறம் வெயில் காலத்தில் இந்த அம்மை இந்த இது அதுன்ட்டு மம்சு எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் நிராகரிக்கிறேன். சீசன் மாற 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 நாங்கள் வெவ்வேறு அந்த சீசனுக்கு ஏற்ற ஊர்களுக்கு போய் சுற்றி பார்ப்போமே ஒழிய விதவிதமான மருத்துவர்களிடம் செல்ல மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க ஆமென். குளிர்காலமா நாங்கள் இந்த ஊர் எங்களுடைய வின்டர் டூர், எங்களுடைய சம்மர் டூர் இப்படி போவோமே ஒழிய வின்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், சம்மருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு இருக்க மாட்டோம். எல்லாம் சொல்ல இயேசுதான் எங்கள் பரிகாரியான கர்த்தர். கர்த்தர் நமக்கு கொடுத்த செல்வம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஐஸ்வர்யம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணம் நல்ல விதத்தில் பயன்படுமே ஒழிய மருத்துவத்திற்காக செலவு பண்ண மாட்டோம். இயேசுவின் நாமத்தில். அப்ப என்ன பண்ணுவோம்? பணத்தை ஜெனரேட் பண்ணுவோம், ஏழை எளியவர்களுடைய மருத்துவ தேவைகளுக்காய் உதவி செய்வோம், ஆனால் நமக்கு பயன்படுத்த மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆசைப்படுறேன் மெடிக்கல் மிஷனரிஸ் எழுமணும். நம்முடைய சர்ச்சில் இருந்து பெரிய மெடிக்கல் டீம் வந்து கிராமங்கள்லாம் சென்று இலவசமாய் மருத்துவ உதவிகளை என்ன பண்ணணும்
செய்யணும், அதுக்கெல்லாம் பல கோடிகள் ஆகும் செலவு, அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் எந்த விதத்துலையும் போய் இப்போ எனக்கு கொஞ்சம் இதை பார்ப்பா அதை பார்ப்பா செதஸ்கோப் எடுத்து இங்கே வச்சு பார்ப்பா இங்கே வச்சு பார்ப்பா என்ன பண்ண மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் நீங்கள் நானும் வேற மாதிரியான ஒரு ஆட்கள். வேற மாதிரி ப்ரோ, டோட்டலா வித்தியாசமான பிறவி சொல்லுவாங்க. வித்தியாசமான பிறவியா இருக்கானே அவன். யாராவது ஒருத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சொல்ல வித்தியாச பிறவியா இருக்கிறானே. உலகம் உங்களையும் எண்ணி அப்படிதான் பார்க்க வேண்டும். வித்தியாச பிறவியா இருக்கிறானே. இவர்களே இப்படி இருக்கிறாங்க. இல்ல சொல்லுங்க, வித்தியாச பிறவிகள் நாங்களாம் கடவுளுடைய பிறவிகள். ஆமென். தேவாதி தேவனுடைய ரூபத்திலும் சித்தத்திலும் உண்டானவர்கள், அவருடைய சாயல உண்டாக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, வியாதியே உன்னுடைய எல்லா தந்திரத்தையும் எல்லா ஆயுதத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓடு. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்கள் சபை, நாங்கள் மீட்கும் பொருளாகிய இயேசுவின் இரத்தத்தை கண்டுபிடித்து விட்டது. ஆகவே வியாதி எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே, என் சரீரத்திலே இருக்க நான் அனுமதிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நிராகரிக்க. வியாதி எல்லாம் உண்டாகுதா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையுதா? நாம் நம்முடைய வாழ வயது நாட்களுக்கு ரொம்ப குறித்து எழுதிருப்பாருங்க. அவன் பெரிய வியாதி அவன் சரீரத்தில் வருது, ஒரு பெரிய தோல் நோய் வருது, கர்த்தரோட சுகமாக்குறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய இல்ல யோபு தான் திரும்பியும் பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். நாகமான பத்தி கொடுத்து பார்க்கிறோம். அவன் பெரிய லெப்பர், அவன் குஷ்டரோகி. அவனுடைய ஸ்கின் அவனுடைய மாம்சம், அவனோட ஃபிளஷ் குழந்தையோட ஃபிளஷ் போல மாறுதான். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட மிரக்கல்ஸ் அற்புதங்களும் அடையாளம் நடக்கும் போது நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கையில் நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விழித்துக் கொள்ளும் போது, முழித்துக் கொள்ளும் போது, நம்முடைய கண்களை திறந்து பார்க்கும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சுகம் உண்டாக முடியும். சொல்லுவோம், வாழ வயது நாட்களுக்கு நான் திரும்புவேன் இயேசுவின் நாமத்தினாலே. வாழ வயது நாட்களுக்கு நான் திரும்புவேன் இயேசுவின் நாமத்தினாலே. யோபு 33:25 படி என்னுடைய மாம்சம் சுகமடையும், நான் என் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். ஆமென். அடுத்து 13வது காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 30:1-2 சத்தமாய் வாசிப்போம். சங்கீதம் 30 1வது வசனமும் 2வது வசனமும். Praise God. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கடவுளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை குணமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை குணமாக்குறார். Praise God, ஹalleluya. கர்த்தர் செய்தி கேட்கும் போதே கர்த்தர் தூச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமே, நல்ல எதுக்கு சொல்றோம்? என்ன பண்றது? வார்த்தைகள் கர்த்தரை எஸ் சொல்றோம். என்ன சொல்லுங்க? ஆமென், ஹalleluya. தேவ ஜனங்கள் எல்லாரும் சொல்வார்களாக, I have healed you and brought up your soul from the grave. I have kept you alive from going down into the pit. நாம் கல்லறைக்குள் செல்லாதபடிக்கு, நாம் மரித்து போகாதபடிக்கு தேவன் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் தடுக்கிறாருங்க, அதனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை கை தூக்கி விட்டபடினால் நாம் அவரை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய வர்ஷிப், நம்முடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் should be meaningful. கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய ஆராதனை, துதிக்கிற துதியும் அர்த்தம் நிறைந்ததா இருக்கணும். ஏதோ 2 பாட்டை பாடணும், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் போனோம் இல்லைங்க. சொல்றோம், ஒவ்வொரு வரியில பாடும்போது பாடுறோம், என் ஜீவிய நாளெல்லாம் அவரை எனக்கு பரிகாரின் பாடும்போது அதை உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் விசுவாசித்து அதை அப்படியே மதித்து அந்த வார்த்தையை அப்படியே நமக்கென்று எடுத்துக்கொண்டு பாடணும். எல்லாம் சொல்லுவோம், இயேசு எனக்கு பரிகாரி.
துதிக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் அதிகமா, இன்னும் மீனிங்ஃபுல்லா, இன்னும் அர்த்தம் நிறைந்து அதை விசுவாசித்து அதை அப்படியே பிடித்து கொண்டு நம்ம கர்த்தரை துதிக்கும் போது நான் சொல்றேன், நிஜமாகவே நம்மளுடைய துதி ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவார். எப்படி துதிக்கிறான் பாருங்க, கர்த்தாவே என்னை கை தூக்கி எடுத்தபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை படுகொலியில இறங்காத படிக்க காத்தீரே, நான் துதிக்கிறேன். எப்படி துதிக்கிறான் பாருங்க கர்த்தரை. சத்துருக்கள் ஆசை என் மேல் வந்து வராதபடிக்கு என்னை காப்பாற்றினீர் சொல்றான். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். இதுக்கு மேல என்னங்க நமக்கு பெரிய ப்ராமிஸ் வேணும்? கர்த்தர் சொல்றாரு, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மறுஉத்தரவு அருளி செய்கிறாரு. ஆபத்தில் அவரே நம்மோட கூட இருந்து நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிறார். நீடித்த நாட்களாக நம்மை திருப்தியாக்கி ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிகாரி. முழுமனதான் நம்மளோட சுகத்தை முழுமனதான் விசுவாசிக்கணும். பெரிய பெரிய டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. பேப்டிஸ்ட் சர்ச் பெரிய டினாமினேஷன், ஹியூஜ் டினாமினேஷன் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, இந்தியாவில் கூட இருக்கிறாங்க. முதலாவது செஞ்சுரியோட முதல் நூற்றாண்டோட அற்புத அடையாளங்கள்லாம் முடிந்து விட்டதுன்றாங்க. என்ன முடிஞ்சு வச்சா? சயின்ஸ், மிரக்கிள்ஸ், வண்டர்ஸ், சரீர சுகம், இதெல்லாம் என்ன நடந்துருச்சா? முதலாவது நூற்றாண்டோடய ஆதி அப்போஸ்தலர் ஏர்லி சர்ச்சோடய முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் சொல்றாங்க, இப்ப எங்க இருக்குன்னா அதுதாங்க கடவுள் வந்து மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் வைத்திருக்கிறாரு. அதன் மூலம் என்ன பண்றாரா? சுகமாக்குறாரு. கர்த்தர் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் வைத்து சுகமாக்குறாரா? நிச்சயம் சுகமாக்குறாரு. அது வந்து நான் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நல்லவர் என்று காண்பிக்கிறது. அவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அவரை விசுவாசியாத எல்லாரையும் போய் என்ன பண்ணலாம்? போலாம். ஆனால் 100% அதன் வழியாய் அதன் மூலமாக சுகமாக முடியும் என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சிறந்த வழி ஒன்று இருக்கிறது, பெட்டர் வே ஒன்று இருக்கிறது, பெஸ்ட் வே ஒன்று இருக்கிறது. இல்ல சொல்லுவோம், வார்த்தையினால் சுகம். சொல்லுவோம், வார்த்தையினால் சுகம், விசுவாசத்தால் சுகம். வார்த்தையினால் விசுவாசம் வருகிறது, விசுவாசத்தால் சொல்லுவோம் சுகம் வருகிறது. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உங்களுக்கு போச்சுட்டு இருக்கிறான். அதை கேள்விப்பட என்ன சொல்லணும்? ஆமென் ஆண்டவர், இதை என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். இது ஏதோ நம்மளுடைய டாக்டரின் கிடையாது, இதுதான் கர்த்தருடைய மனது. ஏன் சில சமயம் புரியல? கோடான கோடி ஜனங்களுடைய டினாமினேஷன்ஸ் ஏன் புரியலனா, அவர்கள் அவ்வளவுதான் ஆவியானவருக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஆவியானவர் அவருடைய நடத்துதல், அவருடைய பிரசனம், இதுக்கெல்லாம் அவங்க கொடுத்த முக்கியத்துவம் அவ்வளவுதான். அதனால இருக்கிற வெளிச்சமும் அவ்வளவுதான். ஏங்க பல்பு அப்படியே டிம்மா எரியுது? வோல்டேஜ் டிராப்புங்க, கரண்ட் இல்ல. ஏன் ஜெகஜோதியா இருந்துகிட்டு இருக்கு? எல்லாம் சொல்லுங்க ஆவியானவர், சொல்லுங்க ஆமென். நான் சொல்லுகிறேன், சுகம், விடுதலை, பிசாசுகளை துரத்துகிறது, அற்புத அடையாளங்கள்லாம் பாருங்க ஆதி திருச்சபையில் செய்யப்பட்டது. அதே நீ பெருசா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? அது ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பவுல் இருந்த காலத்துல அவர் நிழல் பட்டு சுகமாச்சு. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க போன்ல ஜெபம் பண்ணீங்கனாலே சுகம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உலகத்துல இன்னொரு பகுதியில் இருக்கலாம். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் அந்த போனுடைய ஸ்பீக்கர் வழியா அவன் காதுல விழுந்துச்சுனாலே போதும், சொல்ற சுகம் உண்டாகும். சொல்லுவோம், ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். ஆதி திருச்சபையினரே இவ்வளவு அற்புதங்களை செய்தார்கள். நான் சொல்றேன் பாருங்க, வர அது விருத்தி அடைந்திருக்க வேண்டும். 2000 வருடத்துல அது 2000 மடங்கு அதிகரித்திருக்க வேண்டும். ஆனா என்ன ஆயிடுச்சு? அது மைனஸ்ல போயிருச்சு. ஆனால் நான் விடுறது போல இல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவி அற்புதம் நிச்சயமாய் உண்டு. அது முதலாவது பேசிக்கா உள்ளுக்கு சாஃப்ட்வேரை ரீசெட் பண்ணணும். கொஞ்சம் புதிதாய் பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் என்ன பண்ணிருக்கு? இந்த பழைய டப்பா சாஃப்ட்வேர் இருந்தது, இன்னும் இந்த விண்டோஸ் 98 வச்சு சொல்லிட்டு என்ன பண்றது? அது அப்கிரேட் பண்ணும். வார்த்தையால் என்ன பண்ணும்? ரெஃப்ரெஷ் பண்ணி ரீபூட் பண்ணி என்ன பண்ணணும்? நான் சொல்றேன் பாருங்க, புதிய சிருஷ்டியோடைய முழு பொட்டன்ஷியல், இந்த புதிய சிருஷ்டிகளுடைய முழு வலிமையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். அவள் போறாரா, நிழல் பட்டு சுகம் உண்டாகதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இதை விசுவாசிப்பதற்கு எனக்கு கஷ்டமாவே இல்லை. ஏனென்றால் பவுல் அதை செய்யல. ஏற்கனவே சொல்லிட்டாரு 3ஆம் அதிகாரத்தில், ஏன் பக்தியோ ஏன் சக்தியோ கிடையாது, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம். அது அவருடைய நிழல் இல்லைங்க, அது அவருக்குள் இருக்கிற ஆவியானவருடைய நிழல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதே பேதுரு தான், அதே ஆவியானவர் தான். நான் சொல்லுகிறேன், அதே பிரதர் வெங்கடேஷ் தான், அதே ஆவியானவர் தான். சுகம் உண்டாகும். அதே தீபன் தான், அதே இதங்கள் தான், அதே கருப்பையாண்டன் தான், அதே நீங்கள் தான், அதே நான் தான், என்ன சொல்ல, அதே ஆவியானவர் தான். அவர்களுக்கு இருந்த அதே வெளிப்பாடு வரும்போது சொல்லுங்க, அதே வெளிப்பாடு, அதே அறிவு, அந்த ஞானம், வார்த்தை, அந்த வார்த்தையின் மேல இருக்கிற அந்த விசுவாசம் வரும்போது நான் சொல்றேன் பாருங்க, பேதுருவை நம்ம தேடி வருவார். பரலோகத்துக்கு போனது, அப்பா நீ தானே அது. எல்லாரும் பேதுருவை தேடி போயிட்டு இருப்பாங்க, பேதுரு என்ன தேடி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பரலோகத்துல பயங்கரமா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நிறைய பேர் பேதுருவை மீட் பண்ணணும், தாவீதை மீட் பண்ணணும், யோபுவை மீட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், இவர்கள் எல்லாரும் என்ன மீட் பண்ணணும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஏனென்றால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் விட நீங்களும் நானும் பெரியவர்கள். இப்படியாவது போய் ஃபாதரே பாடுறாரு, தாவீதை பார்ப்பேன், அவன் கூட ஆட வேண்டாம். அவன் நம்ம ஃபாதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஃபாதருக்கு இன்னும் தெரியல. யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. பிரைஸ் காட். சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். ஹல்லேலூயா. வேகமாய் ரெண்டு காரியங்களை பார்த்து முடிப்போம். சங்கீதம் 29:11. I will give you strength and bless you with peace. ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11. சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபையார் சொல்லுங்க ஆமென். பலன் இல்லைங்க, இல்லதான். அதனால அவர் சொல்றாரு நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எத்தனை பேர் சொல்றீங்க நான் வாங்கிக்கிறேன்? எல்லாம் விசுவாச செயலை பண்ணுவோம். கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, நீ தருகிற பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தருகிறார். படிப்போம் தொடர்ந்து, முழுவதுமா படிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கரல் தெரிந்த வார்த்தையை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் பலன் தராரு, சமாதானம் தருகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். இல்ல சொல்லுவோம், கர்த்தர் பலன் தராரு, சமாதானம் தருகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஷலோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken. எதிலும் குறைவில்லாத வாழ்க்கை, எதிலும் குறைவில்லாத சரீரம், பலன் இல்லாத ஒரு சரீரத்தை பலன் கொடுத்து என்ன பண்றாரு? ஆக ஷலோமை அவர் ரீசார்ஜ் பண்றார். போன்ல பேலன்ஸ் குறையுது, என்ன பண்றோம்? வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு மெசேஜ் வருது. திரும்பி என்ன பண்றோம்? போய் போனை ரீசார்ஜ் பண்றோம். கர்த்தர் சொல்றாரு, பலன் இல்லைன்னு கவலைப்படாத, ஏன் கேட்டா வா, நான் என்ன பண்றேன்? பலன் இல்லாதவனுக்கு பலத்தை தருகிறேன்றார். சொல்றார் கர்த்தர், என்னுடைய ஜனத்திற்கு நான் பலனை கொடுத்து என்ன பண்றாரா? அவர்களை சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். சொல்லுங்க ஆமென். Thank God for He is a God who gives us strength, blessings and peace. அவர் நமக்கு சமாதானத்தை அருளி பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க ஆமென். அப்ப இப்ப சொல்லுவோம், கர்த்தாவே நீ கொடுத்த பலனுக்காய் நன்றி, நீ கொடுத்த சமாதானத்துக்காய் நன்றி, நீ என்னை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இப்போ படிப்போம் 15வது காரியம், சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து. ஐயோ, எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இங்கிலீஷ்ல பிரிசர்வ்னு வருது, தமிழ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, உயிரோட வைப்பாராம். பத்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம், உயிரோட வைப்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க, உயிரோட வைப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை பிரிசர்வ் பண்ணி பாதுகாத்து உயிரோட வைக்கிறாரு. ஹல்லேலூயா. பூமியிலே நாங்கள் இப்படி பாதுகாக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறபடினால் நாங்கள் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள் உலகமே சொல்லும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவன் ஆமென். வியாதி நம்முடைய சத்ரு, நம்மை அழிக்கணும், கொல்லணும், டார்கெட் பண்ணது பாருங்க.
குழந்தையா இருக்கும் போது போலியோ என்கிற ஒரு சத்ரு டார்கெட் பண்ணுது. இப்போ போலியோ வருமா நமக்கு? ஆனால் அது டார்கெட் பண்ற ஏஜ் குரூப் பாருங்க, below 2 years. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, சத்ரோட இஷ்டம் இங்க வேலை செய்யாது. எங்க பிள்ளைங்க ஒரு நாளும் இந்த போலியோ அட்டாக் சில்ட்ரனா இருக்கவே மாட்டார்கள். நாங்க வேக்சின்ஸை நம்பல, நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை நம்புகிறோம். யேசுவாவுக்கு போடுற ஒவ்வொரு வேக்சின் போதும் நானும் சங்கீதாவும் யேசுவா தலைமையில கை சொல்லுவோம், ஆண்டவர் இந்த வேக்சினை நாங்கள் நம்பவே இல்லை, நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்றோம், இவன் மேல நாங்கள் தளிக்கிறோம், பூசுறோம். ரொம்ப பூசிட்டோம், இப்ப அவனை நிறுத்த முடியல, ஓடிட்டே இருக்கான். பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியல. நாங்க அடிக்கடி பேசுவோம், இன்னைக்கு யேசுவான்னு பேர் வச்சது என்னன்னு தெரியல, இவ்வளவு அடக்க முடியலையே. அதே மாதிரிதான் ஜீவன், பயங்கரமான பேர் உனக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஜீவன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? எல்லாம் சொல்லுவோம், என்னை பாதுகாக்குது, என்னை பிரிசர்வ் பண்ணுது, நான் படுகுழியிலே இறங்காதபடிக்கு, நான் சாகாதபடிக்கு என்னை காப்பாற்றுகிறது. ஹல்லேலூயா. என்னை உயிரோடு வைக்கிறது. ஐயோ, எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? ஒரு சொல்ற பாருங்க, ஒரு வசனமே போதும், நமக்கு ஒரு வசனமே போதுங்க. நம்ம அப்பேற்பட்ட விசுவாசிகள். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சந்தேகத்தை போக்குறது கிடையாது. நம்ம படிக்க படிக்க கர்த்தரை இன்னும் துதிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகுது. ஒரு வார்த்தை போதுங்க மனுஷனுக்கு. பாருங்க, செஞ்சுரியன் சொல்ற, நூற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே வேலைக்காரன். ஆனா கர்த்தரை 100க்கு அதிகமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ. பிடிக்காத ஆளுங்க கிட்ட போய் நம்ம பேசவே முடியாது, தெரியாத ஆளுங்க கிட்ட என்ன பண்ண முடியாது, ஹலோ ஹாய் அப்படின்னு விட்டுருவோம். ரொம்ப நெருக்கமான பிடிச்ச ரெண்டு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வள என்ன பண்றானுங்க, பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஏன் அவ்வளோ பேச்சு? திருப்பி திருப்பி ஒரே கதையை பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஏன் அவ்வளோ பாசம், அவ்வளோ நெருக்கம்? கர்த்தர் ஏன் இவ்வளோ ஒரே வார்த்தை இப்போ அவனை சுகமாக்கின்னு சொல்லி முடிச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம்? அதை விசுவாசிச்சியே சுகமா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட கரெக்டா 15 வார்த்தைகளை படிச்சுட்டோம். இன்னும் செல்ல போறோம், 101 காரியங்களை பார்க்க போறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு அது வார்த்தைகளால் சொல்லி முடியாதது, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அதனாலதான் பக்கத்துக்கு புத்தகத்துக்கு எந்த பக்கம் திருப்பினாலும் உடனே கண்டுபிடிக்க முடியும். அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம் பட்சத்தில் இருக்கிற தேவன். எதிரணியில இல்ல. யாரு தெரியுமா எதிரணியில இருக்கிறாரு? மேட்டின்மை ஆனவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? அவர் தான் எனக்கு எல்லாம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதனால முடிவு பண்ணுங்க, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரை பாதுகாக்கிறார். அந்த வசனத்தை திரும்பி படிப்போம். சொல்லுவோம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். மீண்டும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைக்கிறார். கர்த்தரை பாதுகாத்து என்னை உயிரோடு வைக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரை பாதுகாத்து என்னை உயிரோடு வைக்கிறார். இயேசுவை பாதுகாத்து என்னை உயிரோடு வைக்கிறார். என் தேவனை பாதுகாத்து என்னை உயிரோடு வைக்கிறார். நாம் சொன்னபடியாகும். காரணத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மனதில் விசுவாசிங்க, ஆழமா இதை நம்புங்க, இதை போய் மெடிடேட் பண்ணுங்க, இதை போய் இதை திரும்பி 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 என்ன பண்ணுங்க, அடிங்க. நான் சொல்லுகிறேன், வார்த்தையின் மூலமாய் நமக்கு விளைப்பு உண்டு, வார்த்தையின் மூலமாய் நமக்கு சுகம் உண்டு. நீதிமொழி 4 பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை இதயத்தில் பத்திரப்படுத்தும் போது இவைகளிலிருந்து ஜீவன் புறப்படும். அது சரீரம் முழுவதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரீரத்தில் பலவீனப்பட்ட போயிருக்கிற பகுதி, வேலை செய்யாத பகுதியெல்லாம் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.
முதுமைனால ஷட் டவுன் ஆயிருக்கா ஆர்கன்ஸ் எல்லாம். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆவியானவர் என்கிற எலக்ட்ரிசிட்டியை திரும்பி திறந்து விட போறேன். திரும்பி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறது. தெரிக்க மாட்டேங்குதுங்க, இதாக மாட்டேங்குதுங்க, தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சொல்றோம் பாருங்க, மாத்திரை போட்டு நாம் தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை தராரா? சொல்லு, கர்த்தாவே நீ எனக்கு என்மேல் பிரியமா இருக்கிறதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒருவேளை மாத்திரை எடுத்துட்டு இருந்தா உடனே ஐயோ கர்த்தர் மேல பிரியமா இல்லை போல நினைச்சிட கூடாது. கர்த்தாவே இதை நான் முழுமையாய் நிறுத்துகிற ஒரு நாள் வரும் என்று விசுவாசிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நல்லா தூங்குவோம். கர்த்தாவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறக்கம் உண்டாகட்டும், மனதிலே தெளிவு உண்டாகட்டும், மனதிலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். என்ன சொன்ன பாருங்க, ஒரு பைசா நான் மாத்திரை வாங்குவதற்காய் செலவு பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராய் இல்லை. ஆமென். ஒரு ஸ்டெப்சில்ஸ் வாங்க கூட கர்த்தர் விருப்பமா இல்லை. பார்மசிக்கும் சொல்லுங்க, பார்மசிக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஆமென். ஒருவேளை பக்கத்துக்கு கடையா கூட இருக்கலாம் பார்மசி, மருந்து கடை வீட்டுக்கு. ஆனா சொல்லுங்க, எனக்கும் பார்மசிக்கு ரொம்ப தூரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாளில் வந்து வார்த்தையை கேட்டது உங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சு? கடவுளை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனோடு பேசுறாரு, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ என்னை பிரிசர்வ் பண்றாரா, என்னை உயிரோடு காப்பாற்றுறாரா, ரொம்ப பிடிக்குதுங்க இந்த கர்த்தரை. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமா? படுவில் இறங்காம கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபிப்போம், விசுவாசிப்போம், எழுதி இருப்போம். வாச ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி செலுத்துவோம். சொல்லுவோம், தெய்வீக சுகம் எனக்கு சொந்தம், தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். கர்த்தர் என்னை உயிரோடு என்னை காப்பார். ஆமென். சுகபல பத்திரமாய் காப்பார். வியாதி பலகீனங்கள் இல்லாமல் என்னை காப்பார். என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. என்னை காக்கிறவர் அவர் ஒருபோதும் அயர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகிற எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாத எனக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஆமென். வியாதியை ஜெயிப்பேன், பலவீனங்களை ஜெயிப்பேன். கர்த்தர் என்னை உயிரோடு காப்பார், நீடித்த நாளாய் காப்பார். அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தாலே கர்த்தாவே இந்த மாணவர்களின் மண்டையிலே வந்து ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி கர்த்தாவே. எங்களை காக்கிற நீர் கர்த்தாவை தூங்குவதில்லை, நீ உறங்குவதில்லை. ஆண்டவரே, எங்களை உயிரோடு காக்கிறீர்கள். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பது உம்முடைய சித்தம் என்பதை நம்புகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சரீரம் உமக்கு சொந்தம். எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீதியின் அவயவங்களை அர்ப்பணிக்கிறோம். சுகத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சரீரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இது புதிதாக்கப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, வியாதி பலவீனங்களை இயேசுவின் நாமத்தாலே நிராகரிக்கிறோம், எங்களை விட்டு அகற்றுகிறோம். கர்த்தாவே, அதை பற்றி நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வெறுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சுகத்தை நாங்கள் விரும்புகிறோம், அதை வா என்று அழைக்கிறோம். நீடித்த நாளை விரும்புகிறோம், அதை வா என்று அழைக்கிறோம். நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பணம் ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவ செலவுகளுக்கு போவதை நாங்கள் ஆண்டவரே விரும்பவில்லை, அதை நிராகரிக்கிறோம். பலத்தோடு வாழ கர்த்தாவே, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு வாழ விரும்புகிறோம். அது அப்படி நடக்கட்டும். அந்த ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை ஏராளம் தாராளமாய் பெருகட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்தி கடந்து போகிறோம். மீட்பர் இயேசுவின் ஒப்பட்ட நாமத்தாலே சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தி ஜெபித்து கடந்து போகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, என்னை நீர் கைவிடுவதில்லை. உம்மால் நான்
ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றைக்கு இருப்பதாக. Thanks for coming. You are healed. Amen. Hallelujah. Praise God. Praise God.